Global Talk. பாலஸ்தீனத்தை பற்றி அங்கு இடைக்கால நிர்வாகம் வருவது அப்படியெல்லாம் சில காலம் நாம் ஊடகங்களில் பேசிக் கொண்டிருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப் 21 அம்ச திட்டத்தை வைத்து பெரியதொரு படம் காட்டி, அதாவது நான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான நீண்ட நாள் போரை நிறுத்துவதன் மூலம் ஒரு நியாயமான தீர்வு இரு நாடுகளுக்கும் பெற்றுக் கொடுக்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி இருந்த காசாவுடைய நிலப்பரப்பை இன்னும் சிறிதாக்கி அதுக்குள்ள ஒரு மஞ்சள் கோடு அடிக்கப்பட்டு அதுக்குள்ளால 22 லட்சம் மக்களையும் உள்ளால அமர்த்தி ஏனைய பகுதிகளில் இஸ்ரேலுடைய கைகளில் கொடுத்து பின்னர் கட்டம் கட்டமாக இஸ்ரேல் படை வெளியேறும் என்றெல்லாம் சொல்லி அப்படியே நாள் போச்சுதா. அதுக்கு பிறகு ஈரான் யுத்தம் வந்ததா, எந்த கதையும் இல்லை. இப்ப காசாவை பற்றி உலகம் எல்லாம் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா காசா மக்களோ இதுவரை காலமும் போதுமான உணவு, மருத்துவ வசதி, கல்வி, அடிப்படை வசதிகளே இல்லாமல் உடைந்த கட்டிடங்களுக்கும் ஆங்காங்கும் பிச்சைக்காரர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ வைத்துள்ளார்கள். அதாவது ஒரு திறந்த வெளியில முழுமையாக அடைக்கப்பட்டு உணவு பற்றாக்குறையாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு போசாக்கு குறைபாடு, மந்த புத்தி போன்றவற்றை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு வலுவிழந்த ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய திட்டம் தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் உடைய 21 அம்ச காசா இஸ்ரேல் அமைதி திட்டம். இப்ப காசா மக்களுக்கு பாடசாலை இல்ல, பள்ளிவாசல் இல்ல, மதரசாக்கள் இல்ல, பல்கலைக்கழகங்கள் இல்ல, இப்ப எல்லாமே இல்லாமல் உள்ள ஒரு சூனியமான பிரதேசத்தில் மக்கள் அலை மோதி திரிகிறார்கள். சகோதரர்களே, ஒரு எடுகோலுக்காக சொல்றேன், 6 வயதில் இப்போது ஒரு பிள்ளை காசாவில் இருந்தால் அந்த பிள்ளை பாடசாலை, மதரசாக்கள், பின்னர் கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் போன்ற முறைசார் கல்வியை பயிலாது அந்த பிள்ளை தொடர்ந்து வளர்ந்து வரும்போது 15 வருடம் அல்லது 18 வருடம் செல்லும் போது அந்த பிள்ளை போல வயதுள்ள ஏனைய பிள்ளைகள் எல்லாம் உலக கல்வி, மார்க்க கல்வி அனைத்தையும் முறையாக படிக்காமல் வினைத்திறனற்ற ஒரு சமூகமாக சுமார் 2035-37 ஆண்டுகளில் பிள்ளைகள் காசாவுக்குள் இருக்கும். ஆகவே கல்வியறியற்ற ஒரு சமூகம் அந்த இடத்துல உருவாகிற நேரத்தில் அவங்க எப்படி வாழ முற்படுவாங்க? அதாவது இப்போது இருக்கின்ற இந்த காசாவுடைய போராளிகள் போல எதிர்காலம், இலட்சியம், இலக்கு, எது பாதை என்று தெரியாத ஒரு சமூகம் எப்படியும் வாழலாம் என்று வாழ ஆரம்பிக்கும். அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன், அதை எனது வாட்ஸ்அப் யூடியூப் சேனல்லையும் பதிவேற்றியிருந்தேன். அதாவது இஸ்ரேலிய ட்ரோன் ஒன்று சில பெட்டிகள் பார்சல் எடுத்துக்கொண்டு காசாவுள்ள மக்கள் வாழும் இந்த கூடாரங்கள் இருக்கிற பகுதியில் விழுவுது. பின்னர் அங்குள்ளவர்கள் அதை மிக கவனமாக எடுத்து அந்த ட்ரோன் கொண்டு வந்த பார்சல்கள் பெட்டிகளை திறந்து பார்த்த போது அங்கு ஹெரோயின், ஐஸ் போன்ற போதைப் பொருள்கள் பெக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது. அதனை அரபிய ஊடகங்கள் எடுத்து போட்டிருந்தது. அந்த படத்தையும் நான் எனது வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் பதிவேற்றியிருந்தேன். இதன் மூலம் என்ன புரியுது சகோதரர்களே? அதாவது இந்த காசாவுக்குள்ள வலுவிழந்த ஒரு சமூகத்தை ஒரு நீண்ட நாளுக்குள்ள சுமார் 10-15 வருடங்களுக்குள்ள உருவாக்குறது. அதாவது அறிவு, மார்க்க அறிவு, உலக அறிவு பூர்ணமடையாத ஒரு நிலையில் இவ்வாறு போதை வஸ்துகளுக்கு அடிமையான ஒரு வலுவற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இந்த எதிரிகள் செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் இன்று மெஹர் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டது. பாலஸ்தீனத்தை இதற்கு பிறகு இந்த அமெரிக்கா ஒரு தனி நாடாக அங்கீகரிக்குமா இல்லையா? இவ்வளவு காலம் போயிட்டது, ஈரான் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனத்துக்கு அதாவது காசாவுக்கு என்ன முடிவு? இது சம்பந்தமாக அமெரிக்காவுடைய தரவுகள் மற்றும் சர்வதேச தரவுகள் எல்லாம் வைத்து ஒரு தகவல் மெஹர் ஏஜென்சியில வந்திருந்தது. அதாவது அதை பற்றி சுருக்கமாக சொல்றேன். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் நீண்ட கால போர் உலக நாடுகளில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தினது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகள் தடை செய்யப்பட்டது. அங்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. உலகத்துக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் இந்த விடயத்தை கடுமையாக சாடியது. காரணம், மேற்கத்திய நாடுகளுடைய மனிதாபிமானம் நிறைந்த கிறிஸ்தவ மக்கள் இந்த காசாவுக்காக குரல் கொடுத்தார்கள். அதனால் மேற்கத்திய நாடுகள் அரசியல்வாதிகள் இஸ்ரேலுடைய நண்பர்களாக இருந்த போது கூட காசா மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய, இறங்க வேண்டிய நிலை உருவானது. இதன் பின்னணியில தான் யுனைடெட் கிங்டம், அதாவது UK மற்றும் கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் பாலஸ்தீன அரசை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டிய நிலையை நோக்கி நகர்ந்தது. இது சம்பந்தமாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோட்ட பாலஸ்தீனம் சம்பந்தமாக என்னப்பா முடிவு சொல்லுங்க தெளிவா அப்படின்னு கேட்ட போது அவர் இப்ப தெளிவா சொன்னாராம், இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளாத ஒரு பாலஸ்தீன அரசு ஒருபோதும் உருவாக முடியாது அப்படின்னு இந்த மார்க்கோ ரூபியோ சொல்லிக்கிறார். அப்படின்னா ஏன்டா அந்த மஞ்சள் கோடெல்லாம் அடிச்சு 21 அம்சம் திட்டமெல்லாம் போட்டு கட்டம் கட்டமா இஸ்ரேல் வெளியேறும், ஒரு தனி நாடெல்லாம் நாங்க தருவோம், பணைய கைதிகள்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன இந்த அமெரிக்கா நயவஞ்சகர்களுடைய முகம் இப்போது உலகத்துக்கு புரிகிறதா? எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. கனடா, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கனடா பாலஸ்தீனத்தை நான் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க போறேன் அப்படின்னு அறிவித்தது மாத்திரம்தான். உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? இந்த கனடா அமெரிக்கால ஒரு மாநிலமா தான் இருக்கணும் அப்படி நான் ஆசைப்படுறேன் சொல்லி அவருடைய சோசியல் மீடியா, அதாவது ட்ரூத் சோசியல் பக்கத்துல வெளியிட்டு ஒரு கனடாவுக்குள்ள
சொல்லுக ஒரு சர்ச்சையை உண்டு பண்ற மாதிரி அந்த வேலையை உண்டு பண்றாரு. இன்றைக்கு கூட அவரு வெனிசுலாவை அமெரிக்காவோட ஒரு மாநிலமா ஆக்குறதுக்கு நாங்க விரும்புறோம், அது சம்பந்தமாக நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெப்பையும் வெளியிடுறாரு. அதாவது வெனிசுலாவோட படத்தை போட்டு அமெரிக்கா கொடி அந்த வெனிசுலால நிரம்பிக்கிற மாதிரி அந்த படம் ட்ரூத் சோசியல்ல வெளியாகுது. அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல வெளியாகுது. இது இன்று உலக அளவுல வெனிசுலாவுக்குள்ளேயும் சர்வதேசத்திலையும் ஒரு முக்கியமான பேசும் பொருள். என்னடா செய்யறாங்க அமெரிக்கா, இங்கிட்டு கிரீன்லாந்து பிடிக்கணும்னு சொல்றாங்க, அங்கிட்டு கனடா ஒரு மாநிலம் ஆக்கணும்னு சொல்றாங்க. இப்ப வெனிசுலா அதாவது பெட்ரோல் வளமிக்க இந்த வெனிசுலா நிலம் அமெரிக்காவோட ஒரு மாநிலம் ஐக்கியத்தான் நாங்கள் ஆசைப்படுறோம் என்று ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவது இந்த ட்ரம்புடைய வேலையாக இருக்கிறத நாங்கள் காண்றோம். இந்த வகையில தான் சகோதரர்களே, இந்த கனடா காசாவை அங்கீகரித்த உடனே, அதாவது தனி நாடாக அங்கீகரித்த உடனேயே அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை கடினமாக இனி ஆக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அயல் நாடான கனடாவுடனான உறவை இறுக்கமாக்கி கொண்டே வரார். என்ன காரணம் இதுக்கு? கனடா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதை வச்சுதான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு, கனடாவை இருக்க முற்படுறாரு, பழித்து இருக்க முற்படுறாரு என்பது போல அந்த செயற்பாடுகளை நம்ம காணக்கூடியதாக இருந்தது. எமானுவேல் மேக்ரான், உங்களுக்கு தெரியும், பிரான்சுடைய ஜனாதிபதி, இவர் தான் கடந்த செப்டம்பர்ல பலஸ்தீன அரசை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொன்ன முதலாவது ஐரோப்பிய தலைவர். இதற்கு என்ன காரணம்? எமானுவேல் மேக்ரான் முஸ்லிம்கள் மீது அவ்வளவு அக்கறை இல்ல. காரணம், தற்போது பிரான்சுக்குள்ளால முஸ்லிம்கள் மீதான ஆதரவு பரிதாபம் அதிகரித்துக் கொண்டே போகுது. அதாவது காசாவுடைய நிலைமையை பார்த்து மக்கள் விரண்டு போய்விட்டார்கள். அதனால மக்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை, அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கிற விஷயத்தை மெக்ரானால, அதாவது பிரான்ஸ் ஜனாதிபதியால செய்ய முடியாம போச்சு. அதனை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த சவுதி அரேபியாவோட சேர்ந்து இந்த பிரான்ஸ் ஒரு படம் போடுறான். சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில காசாவை தனி நாடா கொண்டு வர திட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை ஐநாவுல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்றாங்க, மறுபடியும் அக்டோபர் 7 என்கிற ஒன்று உருவாகக்கூடாது, ஆகவே எதிர்காலத்தில் அமைதி வேண்டும் என்பதற்காக நாங்க இந்த விஷயத்தை, அதாவது காசாவை தனி நாடாக ஆக்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில தீர்மானம் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி இந்த சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு படம் தான். இவங்க எல்லாம் பின்னால முன்வாசலால பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவு போல காட்டிக்கொண்டாலும் இந்த சல்மான் மேக்ரான் எல்லாம் பின்வாசலால அமெரிக்கா இஸ்ரேலோடு கைகோர்த்து நிக்கிறவங்க என்று உலக ஊடகங்கள் சொல்லுது. இந்த வகையில ஐநாவுல 193 உறுப்பு நாடுகள்ல என்ன நடந்தது? 147 நாடுகள் நாங்க பாலஸ்தீன அரசை ஏற்றுக்கொள்ள போறோம், தனி நாடாக ஏற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரான்சும் சவுதி அரேபியாவும் கொண்டு வந்த பிரேரணையை ஐக்கிய நாடுகள் சபையில ஆதரித்தார்கள். இந்த வகையில் இதுல கனடாவும் பிரான்சும் பிரிட்டனும் இப்படியான ஒரு விஷயத்தை செய்வது என்று சொன்னா, இந்த நாடுகள் வந்து பவர்ஃபுல்லான நாடுகள், அணு ஆயுதங்கள் உள்ள நாடுகள். அதாவது இதுல பிரான்சும் பிரிட்டனும் அணு ஆயுதம் பவர் உள்ள நாடு, ராணுவ பலமிக்க நாடுகள். இந்த நாடுகள் இரண்டும் இந்த காசா விடயத்தில் இணைந்து செயற்படுறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தனிமைப்படுத்தல் அச்சத்தை உருவாக்கிச்சு. பவரான நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்றானுங்க. அதாவது இந்த கனடா, பிரான்ஸ், பிரிட்டன் மாத்திரம் இல்ல, சீனா, ரஷ்யா எல்லாம் ஒன்று சேர்றாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனிமைப்படுத்தப்படுவது என்கிற ஒரு அச்சம் வாஷிங்டனுக்கு வந்தது. ஆனா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த இந்த 147 நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் தேவையில்லை. பாலஸ்தீனம் ஒரு நாடு, சுதந்திர நாடு, அது போல இஸ்ரேல் இன்னொரு சுதந்திர நாடு. அப்ப இரண்டு நாட்டுக்கும் அமைதி. பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக இருக்கும், இஸ்ரேலும் சுதந்திர நாடாக இருக்க போகுது. இவ்வாறு செய்தால் இரண்டு நாடும் தனித்தனியாக அமைதியாக வாழும். அதாவது இதுதான் தீர்வு, இரு அரசு தீர்வு தான் இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு என்று சொல்லி 147 நாடுகளும் ஐநாவில் சொல்லிச்சுது. ஆனா அமெரிக்கா சரி வராது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சானுங்க? இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அவங்கள்ட்ட வீட்டோ பவரை பயன்படுத்தி பிரான்சும் சவுதி அரேபியாவும் கொண்டு வந்த ப்ரொசீஜரை ஐக்கிய நாடுகள் சபையில குப்பை தொட்டியில போட்டானுங்க. இதனால இன்றைக்கு வரையும் காசா பெண்டிங்லேயே இருந்து கொண்டிருக்குது. அது ஒரு நாடா, அது ஒரு பிரதேசமா, உலகத்தில் அது என்ன தெரியாத ஒரு இடமாக, யாரும் பார்க்க கேட்காத கைவிடப்பட்ட ஒரு சமூகமாக மிக கொடுமை கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் சகோதரர்களே. இந்த வகையில் இந்த செய்தியில கொல்லப்படுவது அமெரிக்கா இஸ்ரேலுடைய உள்ளார்ந்த திட்டம் என்னன்னு சொன்னா, இந்த காசா மக்களை எப்படியாவது அவர்களுடைய நிலத்தில் இருந்து வெளியேற்றும் திட்டம் தான் இவர்கள் வைத்துக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பிதற்றி திரிகிறார்கள். இந்த வகையிலே தற்போது மொசாட் தலைவர் டேவிட் பர்னே என்பவரிடம் காசா மக்களுக்கு ஒரு தீர்வு தார் என்று சொல்லி இதுவரையும் உங்களால் இந்த தீர்வும் கொடுக்கப்படலையே, இவ்வளவு காலம் பிடித்தது, இப்ப என்ன தீர்வு இதுக்கு அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்லிக்கிறாரு, இப்போது இஸ்ரேல் இந்த காசா மக்களை எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, லிபியா இந்த நாடுகளுக்கு இடமாற்றுவதற்காக இந்த நாடுகளோடு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அவரு சொல்லி இருக்கிறாரு. யாரோ வந்து துரத்துறாங்க. இந்த வகையில் இந்த ஊடகம் அமெரிக்காவில் உள்ள முக்கியமான சில அதிகாரிகளிடம் பாலஸ்தீன சம்பந்தமா அமெரிக்கா என்ன முடிவெடுத்திக்குது அப்படின்னு கேட்கப்பட்ட போது அந்த அதிகாரிகள், பேர் குறிப்பிடப்படாத அந்த அதிகாரிகள் சொல்லிக்கிறாங்க, சுதந்திர பாலஸ்தீன அரசு இனி அமெரிக்காட வெளியுறவு கொள்கையில இப்ப கிடையாது, அதை அழிச்சிட்டோம். அதாவது அதெல்லாம் முந்தி இருந்தது. அதாவது இந்த பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திர நாடு கொடுக்கணும், அதுக்காக நம்ம ஆலோசிக்கணும், முயற்சிக்கணும், அப்படியெல்லாம் முந்தி இருந்ததுதான். ஆனா அதெல்லாம் இப்ப கிடையாது, அதெல்லாம் இனி எங்களுடைய வெளிநாட்டு கொள்கையிலே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள் வெளிப்படையாகவே கூறியதாக இந்த செய்தி தெரிவிக்குது.
இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த காசாட அமைதி பேச்சை யாராவது ஐநாவுல எங்கேயாவது இழுத்தா இந்த அமெரிக்கா ஒருபோதும் ஆதரவளிக்காது. ஆகவே எங்கட விருப்பத்தை தாண்டி எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் என்று முடிவு செய்தாலும் கூட நாங்க எங்கட வீட்டோ பவரை பாவித்து அதனை தடுப்போம் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னா, இந்த பாலஸ்தீன பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இன்றியமையாது உள்ளது. ஆனால் இந்த அமெரிக்க ஆட்சியாளர்களோ இறுதி வரை இந்த பாலஸ்தீனத்தை நான் மேற்கூறியது போல மந்தமான ஒரு சமூகத்தை, வலுவற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக காசா என்னும் நிலப்பரப்பில் தொடர்ந்து அவர்களை அடைத்து வைக்கத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள் என்பது இவருடைய பேச்சிலிருந்து நமக்கு தென்படுகிறது. பாலஸ்தீன அரசு முழுமையாக சுதந்திரம் பெறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஐநாவுல பாதுகாப்பு கவுன்சில வாக்கெடுப்பு செய்யணும். பாதுகாப்பு கவுன்சில எல்லாம் சேர்ந்து வாக்கு போட்டாலும் அமெரிக்கா திட்டமாக சொல்லுது, தனி ஒருத்தனாக நின்று இந்த பாலஸ்தீன சுதந்திரத்தை நாங்கள் தடுப்போம், அதாவது வீட்டோ பவர் மூலம் அமெரிக்காவால் தடுக்க முடியும் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். இவ்வாறு தான் சென்ற முறை பாலஸ்தீன அரசு விஷயம் கொண்டு வந்த போது ஐக்கிய அமெரிக்கா வீட்டோ பவரை பாவித்து அதனை தடுத்து விட்டது. உலகமே அமெரிக்காவை பார்த்து பேசிக்குது, எவ்வளவு பெரிய பிரச்சனை, உலகமே முடிக்க வந்தது, ஏன்டாப்பா இந்த அநியாயம் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை விமர்சித்த நேரத்தில் அமெரிக்கா ஐநாவை விட்டு வெளியே வந்து சொல்லுது, அமெரிக்காட விருப்பம் இல்லாம, அமெரிக்காட ஆதரவு இல்லாம ஒருபோதும் சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்க விட மாட்டோம், ஐநாவில் தீர்மானமெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்ற விட மாட்டோம், பாலஸ்தீன அரசாங்கம் வேண்டுமா நாங்க சொல்றதை கேட்கணும், பாலஸ்தீனத்தை எங்கட கொந்தேசிக்கு, எங்கட உடன்படிக்கைக்கு பாலஸ்தீன போராளிகள் அடிபணியணும், அப்படி செஞ்சா தான் இதுக்கு ஒரு தீர்வு, தவிர எங்களை தாண்டி ஒரு தீர்வு எடுக்க முடியாது என்று அமெரிக்கா இன்றும் தன்னுடைய கையில் வைக்கிற வீட்டோவை பாவித்து மிக வீரமாக பேசி வருகிறது. சரி சகோதரர்களே, இறைவனே எல்லாவற்றுக்கும் போதுமானவன், அனைத்தையும் இறைவன் கவனிக்கின்றான். நிச்சயமாக இவற்றுக்கு மிக சிறந்த தீர்வு, அதாவது நாங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய தீர்வு வெளிவரும் என்று கூறி இந்த குளோபல் டாக் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.